This is Mohana Loganathan. லாஸ்ட் கிளாஸ்ல 9th ஸ்டாண்டர்ட்ல அப்ளைட் சயின்ஸ் அதாவது பயன்பாட்டு வேதியியல் அதுல ஒரு போர்ஷன் பார்ட் 1 வந்து பார்த்தாச்சு. ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பயன்பாட்டு வேதியியலை பொறுத்த வரைக்கும் வேதியியல் எப்படி நம்மளுக்கு பயன்படுது, அதாவது ஒவ்வொரு துறையிலயுமே வேதியியலை வச்சு நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த லெசன்ல டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கதிரியக்க வேதியியல் சாய தொழில்ல எப்படி பயன்படுத்தப்படுது, தடயவியல் துறையில எப்படி பயன்படுத்தப்படுது, வேளாண்மையில, உணவுல, இத பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கதிரியக்க வேதியியல். கதிரியக்க வேதியியல் அப்படின்னா என்னன்னா, கதிரியக்க ஐசோடோப்கள், அடுத்தது கதிரியக்க தன்மை அற்ற ஐசோடோப்கள். இதுல இருக்கக்கூடிய வேதியியலை படிக்கக்கூடிய ஒரு பிரிவை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கதிரியக்க வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தனிமங்கள் இயற்கையிலேயே அதோட ஐசோடோப்களா இருக்கும். சோ அப்ப அந்த ஐசோடோப் அப்படின்னா என்னன்றது தெரியணும். ஐசோடோப் அப்படின்னா என்னன்னா, ஒரே எண்ணிக்கையிலான புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் வேறுபட்ட நியூட்ரான்களையும் கொண்டிருக்கும். அதாவது எலக்ட்ரானும் புரோட்டானோட எண்ணிக்கை சேமா இருக்கும், ஆனா நியூட்ரான் மற்றும் மாறுபட்டு இருக்கும். சோ அதுதான் வந்து ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஐசோடோப் வந்து நிலையானதா இருக்கும், எப்பொழுதும் நீடித்து உள்ளவையா இருக்கும். ஆனா ஒரு சில ஐசோடோப்கள் நிலை அற்றதா இருக்கும், ஸ்டேபிளா இருக்காது, கதிரியக்க வடிவுல தங்களோட ஆற்றல்களை இழக்கும். சோ இந்த இழக்கிறது மூலியமா சிதைவுகளுக்கு உட்படும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நிலையான ஐசோடோப்கள், நிலையற்ற ஐசோடோப்கள் இருக்கு. இந்த நிலையற்ற ஐசோடோப்கள் என்ன பண்ணும்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த கதிரியக்கத்தை வெளியிடுவதன் மூலமா நிலையான ஐசோடோப்களா மாற ட்ரை பண்ணும். சோ அதுதான் வந்து இங்க கதிரியக்க சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு தனிமமானது எலக்ட்ரான்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவோ, அதாவது ஒண்ணு இழக்கலாம் இல்லைன்னா பெறலாம். எலக்ட்ரான்களை கொடுக்கும், இல்லைன்னா வாங்கிக்கும், இல்லைன்னா கம்ப்ளீட்டா வந்து இது பண்ணிடும், பகிர்ந்து கொள்ளும். சோ அந்த மாதிரி இதனால நிலைத்தன்மையை அடைய விரும்பும். அதே மாதிரிதான் தனிமங்களுடைய நிலையற்ற ஐசோடோப்கள் கதிர்வீச்சு வடிவுல தங்களோட ஆற்றலை வெள்ளந்து நிலையான ஐசோடோப்களா மாற்றமடையும். சோ இந்த மாதிரி கதிர்வீச்சு வடிவுல தங்களோட ஆற்றலை இழக்குது இல்ல, சோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா கதிரியக்க சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப கதிரியக்க சிதைவுக்கு உட்படக்கூடிய ஐசோடோப்கள் கதிரியக்க ஐசோடோப்கள் அல்லது ரேடியோ ஐசோடோப்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? சோ அப்ப நிலையற்ற ஐசோடோப்கள் தங்க கிட்ட இருக்கக்கூடிய கதிரியக்கத்தை வெளியிடுறதன் மூலமா நிலையான ஐசோடோப்களா மாறும். இந்த மாதிரி கதிரியக்கத்தை வெளியிடுறதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கதிரியக்க சிதைவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கதிரியக்க சிதைவுக்கு உட்படக்கூடிய அந்த ஐசோடோப்களை தான் கதிரியக்க ஐசோடோப்கள் அல்லது ரேடியோ ஐசோடோப்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப கதிரியக்க வேதியியல்னா என்ன, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. என்னது? கதிரியக்க ஐசோடோப்கள் மற்றும் கதிரியக்க தன்மை அற்ற ஐசோடோப்கள் ஆகியவற்றின் வேதியியலை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு தான் வந்து கதிரியக்க வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? சோ இயற்கையிலுமே ஒரு சில ஐசோடோப்கள் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், ஆனா செயற்கையாவுமே இப்ப ஐசோடோப்களை உருவாக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது கதிரியக்க வேதியியலின் பயன்பாடு. என்ன பயன்பாடு, எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இந்த கதிரியக்க வேதியியலானது ஐசோடோப்களை பயன்படுத்தி கதிரியக்க தன்மை அற்ற ஐசோடோப்களின் வினைபுரியும் தன்மையினை ஆராய உதவுகிறது. அதாவது கதிரியக்க ஐசோடோப்கள் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி கதிரியக்க தன்மையற்ற ஐசோடோப்களுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி வந்து ஆராயறதுக்காக பயன்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எப்படி எல்லாம் ஒரு கதிரியக்க ஐசோடோப் வந்து பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதிரியக்க கார்பன் தேதியிடல் இதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் வந்து ஐசோடோப் C14, கார்பன் ஐசோடோப்பான C14 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஐசோடோப்பை பயன்படுத்தி தான் புதைப்படிவ மரங்கள் அல்லது விலங்குகளுடைய வயதை தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா? சோ அப்ப இது கேட்பாங்க, விலங்குகள் அல்லது புதைப்படிவ மரங்களின் வயதை தீர்மானிக்க உதவும் ஐசோடோப் எது அப்படின்னு கேட்பாங்க, கார்பன் 14. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நோயை கண்டறிதலுமே பல ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படுது. அதாவது ஒவ்வொரு நோயை கண்டறியதுக்குமே ஒரு சில ஸ்பெசிபிக்கான ஐசோடோப்ஸ்னு இருக்கு. சோ அதுக்கான டீடைல்ஸ் தான் இந்த டேபிளர் காலம்ல கொடுத்திருக்காங்க. நான் யூசுவலா சொல்றதுதான், உங்களுக்கு உங்களோட புக்ல நீங்க படிக்கும் பொழுது ஒரு டூ யூ நோ இருக்கு அப்படின்னாலோ அல்லது ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னாலோ அதை நீங்க கிளியரா படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி அதுல இருந்துதான் கேட்பாங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எந்த நோயை கண்டறிய என்ன ஐசோடோப் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கதிரியக்க ஐசோடோப் என்ன, அது பயன்படுத்தக்கூடிய பரிசோதனை எந்த பரிசோதனையில பயன்படுத்தப்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப மூளை கட்டி, தைராய்டு சுரப்பியோட சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கண்டு அவற்றோட இடத்தை கண்டறியறதுக்காக பயன்படுத்தக்கூடியதா எதுன்னா அயோடின் 131 அப்படிங்கிற ஐசோடோப். இதுவே சோடியம் 24 ஐசோடோப் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா, ரத்த உறைவு, ரத்த சுழற்சி சீர்குலைவுகள், இதயத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிய
கூடிய பரிசோதனையில சோடியம் 24 அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ரத்தச்சோகை நோய், கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறியறதுக்கான பரிசோதனையில இரும்பு 59 அப்படிங்கிற ஐசோடோப் பயன்படுத்தப்படுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். புற்றுநோயை கண்டறிய பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபால்ட் 60. மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப் எதுனா ஹைட்ரஜன் 3 அப்படிங்கிற ஐசோடோப் தான் வந்து மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படுத்தப்படுது. இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ரத்த சோகை நோயை கண்டறிய பயன்படுத்தப்படும் ஐசோடோப் எது? இரும்பு 59. மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப் எது அப்படின்னா ஹைட்ரஜன் 3. சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நீங்க இந்த பார்ட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டூ யூ நோ பாக்ஸ். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பூமியில் உள்ள யுரேனியம் ஆனது சிதைவடைந்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ரேடான் வாயுவை வெளிப்படுத்துகிறது. சோ அப்போ யுரேனியம் வந்து இந்த கதிரியக்க சிதைவுக்கு உட்படும் பொழுது என்ன வெளிவருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடான் வாயு. இந்த ரேடான் வாயு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும். சோ அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப கேட்கலாம், நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய வாயு எது? அப்ப ரேடான் வாயு. இந்த ரேடான் வாயு எதுல இருந்து வெளிவருது? யுரேனியம் கதிரியக்க சிதைவின் மூலமா வந்து வெளிவருது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா கதிரியக்க சிகிச்சை அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. கதிரியக்க சிகிச்சை அப்படிங்கிறதுனா இப்போ ஒரு நோயை கண்டறியறதுக்கு மட்டும் ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படல. ஒரு நோயை குணப்படுத்துறதுக்குமே வந்து ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படுது. அப்ப சிகிச்சை அளிக்கிறதுக்குமே பயன்படுத்தப்படுது. சோ அதுதான் என்ன விதமான நோய்களை குணப்படுத்துறதுக்காக என்ன விதமான ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டேபிள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல புற்றுநோயை குணப்படுத்துறதுக்காக தங்கம் 198 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப் பயன்படுத்தப்படுது. அயோடின் 131 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தைராய்டு சுரப்பியோட சீர்குலைவு பத்தி அடையாளம் கண்டறதுக்காக வந்து இந்த ஐசோடோப் வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா அதோட சிகிச்சையிலுமே இதுதான் பயன்படுத்துறாங்க. ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வகையான கேன்சர்னுமே சொல்லுவாங்க. தைராய்டு கேன்சர் அப்படின்னுமே சொல்லுவாங்க. சோ இது குணப்படுத்துறதுக்காக அயோடின் 131 அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ரத்த கோளாறு, தோல் நோய்கள் இதெல்லாமே குணப்படுத்துறதுக்காக பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிற ஐசோடோப் பயன்படுத்தப்படுது. ஆஸ் யூசுவல் எப்படி புற்றுநோயை கண்டறிய கோபால்ட் 60 பயன்படுதோ அதே மாதிரி புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கும் கோபால்ட் 60 பயன்படுத்தப்படுது. இங்க புற்றுநோய் அப்ப எதுதான் மேம் கரெக்ட்? தங்க 198 கரெக்டா, இல்ல கோபால்ட் 60 கரெக்டா, இல்ல அயோடின் 131 கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரே ஒரு பர்டிகுலர் பார்ட்ல மட்டும் வரக்கூடிய ஒரு நோய் கிடையாது. இது வந்து வெவ்வேறு இடங்கள்ல வரும். மார்பகத்துல வரும், வயிற்று பகுதியில வரும், கர்ப்பப்பையில வரும். சோ இந்த மாதிரி பல இடங்கள்ல வரும். அதனால ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அதுக்கான பயன்பாடு அப்படிங்கிறது மாறுபடும். ஓகேங்களா? சோ அப்ப தைராய்டு சுரப்பி கிட்ட வரக்கூடிய புற்றுநோயை குணப்படுத்துறதுக்காக அயோடின் 131 யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களை பொறுத்து அந்த ஐசோடோப்கள் மாறும். அதுக்கடுத்து கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா சாய வேதியியல். சாய வேதியியல் அப்படின்னா சாயங்கள்ல அதாவது சாயங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரிய பத்தி சொல்லக்கூடியதான் வந்து இந்த சாய வேதியியல். அதாவது சாய உற்பத்தியில தான் சாயத்தை வந்து உற்பத்தி செய்வாங்கல்ல, அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் பயன்படுது, அங்க எப்படி கெமிஸ்ட்ரி பயன்படுது, வேதியியல் கொள்கைகள் அங்க எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியதான் இந்த சாய வேதியியல். இதுல என்னன்னா 19ஆம் நூற்றாண்டோட இடைப்பட்ட காலத்துல எல்லா வண்ணமூட்டிகளும் இயற்கையான மூலங்கள்ல இருந்து தான் பெறப்பட்டுச்சு. ஆனா இப்போ எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இயற்கையான மூலங்கள்ல இருந்தும் சாயங்கள் எடுக்கிறோம், செயற்கையாவும் வந்து சாயங்களை தயாரிக்க ஆரம்பிச்சாச்சு. சோ அப்ப இயற்கையான மூலங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட சாயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிம நிறமிகளான புகைக்கரி, மெக்னீசியம், அதுக்கு அடுத்தது மெக்னீசியம் ஆக்சைடு, ஹேமடைட் போன்ற நிறமூட்டிகளாக பயன்படுத்து. இதெல்லாமே வந்து இயற்கையா இருந்து கிடைக்கக்கூடியத நிறமூட்டிகளா பயன்படுத்தப்பட்டது. சோ ஆடைகளுக்கு நிறமூட்டுவதற்கும் பல ஆண்டுகளாகவே இயற்கையில் காணப்படும் கரிம நிறமூட்டிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சோ நிறமூட்டிகளாக பயன்படும் கரிம சேர்மங்களை தான் வந்து சாயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாயங்கள்னா என்ன? நிறமூட்டிகளா பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த கரிம சேர்மங்களை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? சாயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சாயங்கள் எல்லாமே தாவரங்கள், பூச்சிகள், பூஞ்சைகள், மரப்பாசிகள் இதுல இருந்து பெறக்கூடிய கரிம சேர்மங்கள். சோ அது அப்ப சாயங்கள் அப்படிங்கிறது தாவரங்கள், பூச்சிகள், பூஞ்சைகள், மரப்பாசிகள் இந்த மாதிரி இயற்கையில இருந்து பெறக்கூடிய கரிம சேர்மங்களை தான் வந்து சாயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது நவீன கரிம வேதியியல் தோன்றிய பிறகு மனித குலத்தால் பல வகையான
செயற்கை சாயங்கள் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்த வருது. அப்போ இந்த வகையான சாயங்கள பற்றி படிக்கக்கூடியதுதான் என்னது? சாய வேதியியல். அப்ப சாயங்களுடைய சிறப்பியல்புகள் அப்டின்னா என்ன? அப்ப ஒரு சாயம் அப்டின்னா அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து குடுத்திருப்பாங்க. தகுந்த நிறங்களை பெற்றிருக்க வேண்டும். ஒரு சாயம் அப்டின்னா அதுக்கான கரெக்ட்டான கலர் வந்து இருக்கணும். அடுத்தது துணிகள் மேல் நேரடியாக ஒட்டுவதாகவோ அல்லது காரணியின் உதவியினால் துணிகளின் மீது ஒட்டக்கூடியதாகவோ இருக்க வேண்டும். சோ டைரக்ட்டா அந்த சாயத்த நம்ம வந்து அப்ளை பண்ணும்பொழுது அது ஒட்டிக்கணும். இல்ல அப்டின்னா ஒரு சில இதுல வந்து சாயங்கள் வந்து நீங்க சாயப்படுத்தும் பொழுதுமே எந்த சாயங்கள் ஒட்டாது. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில காரணிகள் பயன்படுத்துவாங்க. அத பயன்படுத்தி அதுக்கப்புறம் சாயங்கள் போடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த சாயம் வந்து கரெக்ட்டா வந்து உட்கார்ந்து அந்த மாரியானது இருக்கும். அடுத்தது ஒளியுடன் வேகமாக செயல்பட வேண்டும். இந்த ஒளியுடன் ஏன் வேகமா செயல்படணும் அப்டின்னா, நீங்க நார்மலா பார்த்திருக்கலாம். ஒரு சில கலர்ஸ்லாம் வந்து நைட் டைம் போடும்போது மின்னும் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அப்ப அந்த நீங்க எந்த கலர பிரிஃபர் பண்றீங்களோ, அது வந்து அந்த டைம்க்கு ஏத்த மாரி பகல்ல ஒரு மாரியான இது பண்ணுவீங்க. நைட் டைம்க்கு அப்ப ஒளியோட அது ரியாக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும்ல. நம்ம நல்லா ஜொலிக்கிறோம் அப்படின்ற மாரி. சோ அதுதான். அது மட்டும் இல்லாம ஒரு சாயம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, நீர்த்த அமிலங்கள், இல்ல காரங்கள் இதனால பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது சாயங்களுடைய வகைகள் பத்தி குடுத்திருப்பாங்க. சாயங்களோட வகைகள் அப்படின்னா, அமில சாயங்கள், கார சாயங்கள், மறைமுக சாயம், நேரடி சாயம், தொட்டி சாயம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்றைய காலகட்டத்துல நடைமுறையில இருக்கக்கூடிய அனைத்து சாயங்களுமே செயற்கையான சாயங்களா மாறிடுச்சு. முன்ன மாரி இயற்கையான சாயங்கள விட இப்பலாம் அதிக அளவு என்ன பண்றோம்னா, செயற்கை சாயங்கள தான் வந்து பயன்படுத்துறோம். சோ இவை நிலக்கரி தாரிலிருந்து பெறப்படக்கூடிய கரிம சேர்மங்கள்ல இருந்து தயாரிக்கப்படுது. அப்ப நிலக்கரி தார்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கரிம சேர்மத்துல இருந்து தான் இந்த வகையான சாயங்கள் எல்லாமே தயாரிக்கப்படுது. அதனால இந்த சாயங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நிலக்கரி தார் சாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப சாயங்கள அதோட பயன்பாட்டின் அடிப்படையில வகைப்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு வந்து அமில சாயங்கள். அமில சாயங்கள் அப்படின்னா என்னன்னா, அமிலத்தன்மை கொண்டவையா இருக்கும். அது எல்லாமே அமில சாயங்கள்னு சொல்லுவாங்க. இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, விலங்குகளுடைய தோல்கள் மற்றும் செயற்கை இலைகள வந்து சாயமேற்றதுக்காக வந்து பயன்படுத்துவாங்க. இப்ப கம்பளி, பட்டு இந்த மாரியான புரத நூலிழைகள் இருக்குல்ல, இதெல்லாம் சாயமேற்றத்துக்காக தான் இந்த அமில சாயங்கள பயன்படுத்துறாங்க. எடுத்துக்காட்டு அமில சாயங்களுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்ரிக் அமிலம், அடுத்தது மஞ்சள் நாப்தால் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அமில சாயங்களுக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்தது கார சாயங்கள். கார சாயங்கள்லாம் என்னன்னா, அதுல கார இது இருக்கும். அவ்வளவுதான். கார தொகுதிகள் கொண்டிருக்கும். அந்த வகையான சாயங்கள்ல. சோ இது எல்லாமே தாவர மற்றும் விலங்கு நூல் இழைகள சாயமேற்றத்துக்காக பயன்படுத்தப்படுது. அதுக்கு அடுத்தது மறைமுக சாயம். இந்த மறைமுக சாயம் அப்டின்னா என்னன்னா, ஒரு சில சாயங்கள நம்ம டைரக்ட்டா ஆடையின் மீது அப்ளை பண்ணும்பொழுது அது வந்து அவ்வளோக்கா ஒட்டிக்காது. குறைந்த அளவு தான் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். சோ அந்த மாரி குறைந்த அளவு ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ள சாயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அது வேஸ்ட் ஒட்டிக்காது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறமூன்றிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த சாயத்த அப்ளை பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ராங் பாண்ட் வந்து இதாயிடும். அதுக்கப்புறம் அது வந்து சாயங்கள் வந்து வெளியேறாது. அந்த மாரி ஒட்டிக்கும். நல்லா ஒட்டிக்கும். சோ அதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த நிறமூன்றிகள். சோ அப்ப மறைமுக சாயம் அப்படின்னா என்னன்னா, இவ்வகை சாயங்கள் பருத்தி ஆடைகளுடன் குறைவான ஈர்ப்புத்தன்மை கொண்டுள்ளதால் நேரடியாக அவற்றின் மீது படிவதில்லை. எனவே அவை முதலில் நிறமூன்றிகளுடன் செயல்படுத்த வேண்டும். நிறமூன்றி அப்படின்னா என்னன்னா, துணிகளுடன் இணைக்கப்பட்டு பிறகு சாயங்களுடன் இணைக்கக்கூடிய ஒரு பொருளாகும். அதாவது ஃபர்ஸ்ட் துணியோட இணைக்கப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் சாயமும் ரியாக்ட் பண்ணும்போது, லேக் அப்படிங்கிற ஒரு கரையாத ஒரு கூட்டுப்பொருள் உருவாகும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாரியான மறைமுக சாயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம், குரோமியம், இரும்பு உப்புக்கள் போன்றவை நிறமூட்டிகளா பயன்படுது. அப்ப இந்த நிறமூட்டிகளா எதெல்லாம் வந்து நிறமூன்றிகளா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அலுமினியம், குரோமியம், இரும்பின் உப்புக்கள். இதெல்லாமே வந்து நிறமூன்றிகளா பயன்படுது. அப்ப மறைமுக சாயத்துக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா, அலிசரின் அப்படிங்கிறது வந்து மறைமுக சாயத்துக்கான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அடுத்து நேரடி சாயங்கள் அப்படின்னா என்னன்னா, ஒண்ணும் இல்ல. நேரடியா நீங்க அப்ளை பண்ணும்போது நல்ல ஈர்ப்புத்தன்மை கொண்டு இருக்கும். சோ அதுதான் வந்து நேரடி சாயங்கள்னு சொல்லுவாங்க. பருத்தி, ரேயான் மற்றும் இதர செல்லுலோஸ் இழைகளுடன் அதிக ஈர்ப்புத்தன்மை கொண்ட சாயங்கள வந்து நேரடி சாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை துணிகளுடன் உறுதியாக ஒட்டிக்கொள்வதால் நேரடியாகவே பயன்படுத்தப்படுது. எந்த ஒரு நிறமூன்றிகளும் பயன்படுத்தப்படுவது இல்லை. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, காங்கோ சிவப்பு அப்படிங்கிற ஒரு சாயம். அதுக்கு அடுத்தது தொட்டிச்சாயம். தொட்டிச்சாயம் அப்படிங்கிறது என்னன்னா,
பருத்தி இலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து இந்த தொட்டிச்சாயம் அப்படிங்கிறது. பட்டு, கம்பளி போன்ற இலைகளுக்கு இது வந்து பயன்படுத்தப்படாது. பருத்திக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. இந்த சாயமிடுதல் வந்து ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. இவற்றை செயல்படுத்த ஒரு பெரிய கலன் வேணும். அந்த பெரிய கலனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனாலதான் இந்த சாயத்தை வந்து தொட்டி சாயம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்ப தொட்டி சாயத்துக்கான எக்ஸாம்பிள் என்ன? இண்டிகோ. இப்ப ஒவ்வொன்றுக்குமான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியணும். அமில சாயங்கள் அப்படின்னா பிக்ரிக் அமிலம், மஞ்சள் நாப்தால். கார சாயங்கள் அப்படின்னா என்னென்ன? இது இதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கல. மறைமுக சாயம் அப்படின்னா அலிசரின். நேரடி சாயங்கள் அப்படிங்கிறது காங்கோ சிவப்பு. தொட்டி சாயத்துக்கான எக்ஸாம்பிள் இண்டிகோ. இதெல்லாம் ஓகேங்களா? சோ அமைப்பின் அடிப்படையில சாயங்களை வகைப்படுத்திருப்பாங்க. என்னன்னா அசோ சாயம், டைபினால் மீத்தேன் சாயம், ட்ரைபினைல் மீத்தேன் சாயம், டாலியன் சாயம், ஆந்த்ரோகுயினோன் சாயம், இண்டிகோ சாயம், தலோசயனின் சாயம், நைட்ரோ மற்றும் நைட்ரசோ சாயம். இது எல்லாமே ஓகேங்களா? அடுத்தது வேளாண் மற்றும் உணவு வேதியியல். அதாவது வேளாண்மை துறையில அல்லது உணவுத்துறையில எப்படி வேதியியல் பயன்படுத்தப்படுது அப்படிங்கறதுதான் வந்து வேளாண் மற்றும் உணவு வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுமே தனித்தனியா பார்க்க போறோம். வேளாண் வேதியியல் தனியா, அடுத்தது உணவு வேதியியல் தனியா பார்ப்போம். சோ இப்ப வேளாண் வேதியியல் அப்படின்னா என்னன்னா, வேளாண் உற்பத்தி, உணவு தயாரித்தல், சுற்றுச்சூழலை கண்காணித்து அதனை பாதுகாத்தல் ஆகிய செயல்களுக்கு வேதியியல் மற்றும் உயிர் வேதியியல் அறிவை பயன்படுத்துவதுதான் வந்து என்னன்னா வேளாண் வேதியியல். அப்போ ஒரு வேளாண் உற்பத்திக்காகவும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுல, அடுத்தது சுற்றுச்சூழலை கண்காணிச்சு அதை பாதுகாக்கிறது. சோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு எப்படி கெமிஸ்ட்ரி அப்ளை ஆகுது, சோ கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து வேளாண் வேதியியல் அப்படிங்கிறது. சோ இன்றைய உலக மக்கள் தொகையில 40% மக்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வேளாண்மை தொழில் தான் செய்யறாங்க. சோ உலகிலேயே மிகப்பெரிய தனிப்பட்ட வேலை வாய்ப்பு அப்படின்னே இந்த வேளாண் துறை வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப வேளாண் வேதியியலோட இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதுமான ஊட்டச்சத்து உள்ள உணவை நிலையான வழியில் மக்களுக்கு வழங்கி நமது சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலை மண்டலத்தை பொறுப்புடன் காப்பதுதான் இதோட நோக்கம். அதாவது ஊட்டச்சத்து உள்ளதா இருக்கணும். நான் உங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவு இருக்கு பாருங்க, அது ஊட்டச்சத்து உள்ள உணவா இருக்கணும். நிலையான வழியில மக்களுக்கு கொடுக்கணும். ஒரு குறுகிய காலம் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சம் ஏற்பட மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப நிலையான வழியில போதுமான அளவு ஊட்டச்சத்து உள்ள உணவை உருவாக்குறது, அது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலை மண்டலத்தை கரெக்டா பாதுகாக்கிறது. சோ இதுக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய இதுக்கான அப்ளிகேஷன் தான் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷனா தான் வந்து வேதியியலுடைய இலக்கா இருக்கு. அடுத்தது இதை வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்திய வேதியியல் மற்றும் உயர் வேதியியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி வேளாண் துறையில செயற்கை உரங்கள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இது மூலியமா இப்ப மரபணு மாற்றம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி, ஊட்டச்சத்துக்கள் மிகுதியா இருக்க மாதிரி விதைகளை வந்து உருவாக்குவாங்க. மரபணு மாற்றம் செய்ய ஹைபிரிட் விதைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதை பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளை நிலையான முறையில பூர்த்தி செய்யறதுக்காக இருக்கிறது தான் வந்து இந்த வேளாண் வேதியியலுடைய இலக்குகள். அப்போ இந்த வேளாண் வேதியியலை எப்படியெல்லாம் நம்ம அடைய முயற்சிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிர் மகசூல், கால் எடையை அதிகரித்தல். சோ இப்ப ஒரு பயிர் மகசூல், பயிருடைய ஈல்டு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா, அங்க அதுக்கு உரங்கள் போட்டா வந்து அந்த பயிர் மகசூல் அதிகரிக்குமா? இல்ல பூச்சிகள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புனால மகசூல் வந்து குறையுதா? அப்ப பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தணும்? சோ இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ட். சோ அதுதான் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப வேளாண் வேதியியலை வந்து நம்ம எப்படியெல்லாம் அடையிறோம் அப்படின்னா, பயிர் மகசூல், கால்நடைகளை அதிகரித்தல், உணவோட தரத்தை மேம்படுத்துதல், உணவு உற்பத்திக்கான செலவை குறைக்கிறதுக்காகவுமே வந்து நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தேவைப்படுது. சோ அப்ப வேளாண் வேதியியலுடைய பயன்பாடுகள் டீட்டெயில்டா இங்க கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விளைச்சலை அதிகரிக்க நம்ம முன்னாடி பார்த்ததுதான். மகசூல் வந்து அதிகரிக்கணும். அப்ப விளைச்சலை அதிகரிக்கணும். அதே மாதிரி நோய்கள்ல இருந்து பயிர்களை பாதுகாக்கவும், வேளாண்மை செயல்பாட்டை எளிமையாக நடைமுறைப்படுத்துவதற்காகவும் வேதியியல் கொள்கைகளும் வேதி வினைகளும் பயன்படுத்தப்படுது. சோ இப்படிதான் வந்து கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர்ல இதாகும். ஓகேங்களா? அப்புறம் மண் பரிசோதனை அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பயிரை வந்து தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி மண்ணை பரிசோதிக்கணும். மண்ணுள்ள இருக்கக்கூடிய pH வேல்யூ என்ன அப்படின்னு. சோ அந்த pH வேல்யூக்கு என்ன பயிர் செஞ்சா ஈல்டு வந்து அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செய்யணும். ஓகேங்களா? சோ அதை பத்தி தான் வந்து உங்களுக்கு இங்க கொடுத்திருப்பாங்க. பயிர் நிலங்கள் வெவ்வேறு வகையான pH அளவை கொண்ட மண் வகைகள் ஆகும். பயிர்களை தேர்வு செய்வதற்கு மண்ணின் தன்மையை மாற்றுவதற்கும் ஒரு மண்ணின் pH தன்மையானது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம வேதியியல் உரங்கள். அப்போ
ஒரு பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா நிறைய உரம் போட்டு வளர்ப்பாங்க. சோ அந்த மாதிரி வேதியியல் உரங்கள் என்ன? அப்ப தாவர வளர்ச்சிக்கு தேவையான நுண் ஊட்டச்சத்துக்கள், பெரும ஊட்டச்சத்துக்களை வழங்குறதுக்காக நிலத்துல சேர்க்கப்படக்கூடிய கூட்டுப் பொருட்கள தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈல்டு அதிகரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? உரங்கள பயன்படுத்துவோம். அப்ப உரங்கள் அப்படின்னா என்னன்னா, தாவர வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து, பெரும ஊட்டச்சத்துக்கள வழங்குறதுக்காக நிலத்துல நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஒரு வகையான கூட்டுப் பொருள தான் உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வேதியியல் சேர்மங்களான அம்மோனியம் நைட்ரேட், கால்சியம் பாஸ்பேட், யூரியா, என்பிகேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாமே ஒரு சில வகையான உரங்கள். அப்ப தாவர வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உரங்கள் அப்படின்னா என்னன்னா, அம்மோனியம் நைட்ரேட், கால்சியம் பாஸ்பேட், யூரியா, என்பிகே இது எல்லாமே. ஓகேங்களா? சோ மண்ணின் இயல்பை பொறுத்து இந்த உரங்கள் தனித்தனியாகவோ அல்லது கலவையாகவோ பயன்படுத்தப்படுகிறது. நீங்க ஒரு வகையான பயிரிடுறீங்க அப்படின்னா, அந்த பயிருக்கு என்ன வகையான உரம் தேவைப்படுது? என்ன சத்து தேவைப்படுது? ஒவ்வொரு சத்துமே ஒவ்வொரு உரங்கள்ல இருக்கும். இப்ப கால்சியம் பாஸ்பேட் வேணுமா? அப்ப கால்சியம் பாஸ்பேட் உரம் போடுவாங்க. அம்மோனியா வேணுமா? அப்ப அம்மோனியம் நைட்ரேட் போடுவாங்க. யூரியா போடுவாங்க. சோ அந்த மண்ல என்ன சக்தி இருக்கு? என்ன பற்றாக்குறை இருக்கு? அந்த பற்றாக்குறைக்கு ஏத்த மாரி தான் அந்த உரங்கள வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லிகள். பூச்சிக்கொல்லிகளுமே வந்து வேளாண் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி தான். ஏன் அப்டின்னா, பயிர்கள்ல வந்து பூச்சிகள், புழுக்கள் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள தீர்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள். சோ அப்ப குளோரினேற்றம் அடைந்த ஹைட்ரோ கார்பன், கரிம பாஸ்பேட், கார்பமேட் இதெல்லாமே வந்து பூச்சிக்கொல்லிகளா பயன்படுத்தப்படுது. இது கேட்பாங்க. பூச்சிக்கொல்லிகளா பயன்படுத்தக்கூடியது எது எதுன்னு? குளோரினேற்றம் அடைந்த ஹைட்ரோ கார்பன்கள், அதுக்கு அடுத்தது கரிம பாஸ்பேட், அடுத்தது கார்பமேட் அப்படி இதெல்லாமே வந்து பூச்சிக்கொல்லிகளா பயன்படுத்தப்படுது. அப்புறம் உரங்களா பயன்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. என்பிகேன்னா என்னன்னு தெரியும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஓகேங்களா? அடுத்து கால்சியம் பாஸ்பேட், அம்மோனியா நைட்ரேட் இதெல்லாமே வந்து உரங்களா பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து என்னன்னா, உணவு வேதியியல். உணவு வேதியியல் அப்படிங்கும்பொழுது, உணவுல கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்றாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ ஆனா ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஒரு குட் பர்ப்பஸ்க்காகவே வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாரியான இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இதுல பார்ப்போம். சோ அப்ப மனிதனுக்கா இருக்கட்டும், விலங்குகளுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஒண்ணு அப்படின்னா என்னது? இந்த உணவு. இந்த உணவ வந்து 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. உடல் வளர்ச்சி உணவு, ஆற்றல் அளிக்கும் உணவு, பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடல் வளர்ச்சி உணவு அப்படின்னா, உடல் வளர்ச்சிக்கு இந்த உணவுகள் பயன்படுது. அதாவது உடல் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய உணவுகள் எல்லாமே உடல் வளர்ச்சி உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா புரதங்கள். நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு எது அதிக அளவு பயன்படுதுன்னா புரதங்கள். அடுத்தது ஆற்றலுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கணும்ல, ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஆற்றல் இருக்கணுமா? சோ அந்த மாதிரி அப்ப உள்ளுறுப்புகள்லாம் கரெக்டா செயல்பட்டாதான் நம்மளுக்கு உடம்புல சக்தி இருக்கும். அப்ப உள்ளுறுப்புகளுக்குன்னு ஒரு ஆற்றல் தேவையில்ல, அது செயல்பட. சோ அதுக்கான ஆற்றலை அளிக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ஆற்றல் அளிக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உடல் உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு தேவையான ஆற்றலை இந்த உணவுகள் வழங்கும். சோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேங்களா? பாதுகாப்பளிக்கும் உணவுகள் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்ட்டிகுலர் சத்து இல்லாம உங்களுக்கு ஒரு நோய் வரும் பாருங்க. சோ அந்த மாதிரியான நோய் வராம இருக்கிறதுக்காக, தடுக்கிறதுக்காக ஒரு சில உணவுகள் பயன்படும்ல, அதுதான் வந்து பாதுகாப்பளிக்கும் உணவுகள். பற்றாக்குறை நோய்களில் இருந்து நம்மை பாதுகாப்பளிக்கும் உணவுகள். எடுத்துக்காட்டா விட்டமின்கள், தாது உப்புக்கள், சம்டைம்ஸ் விட்டமின் டெஃபிஷியன்சிலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டமின்ஸ் எடுத்துப்போமா? சோ அந்த மாதிரி விட்டமின்ஸ் எடுத்துக்கிறோம்ல, அதுதான் வந்து பாதுகாப்பளிக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 3 உணவுகளுமே சரிவிகிதத்துல தேவைப்படுது நம்மளுக்கு. சோ அப்ப இந்த 3 உணவுப் பொருட்களையும் சரியான விகிதத்துல கொண்டிருக்கக்கூடிய உணவ தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உணவு வேதியியல்னா என்ன? உணவின் வேதியியல் தான் வந்து உணவு வேதியியல் அப்படிங்கிறது. உணவுல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிய தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? உணவு வேதியியல். சோ இது வந்து பகுப்பாய்வு, பதப்படுத்துதல், உணவை கலன்களில் அடைத்தல், மேலும் பாதுகாப்பு, தரத்திற்கான உயிரி ஆற்றலை பயன்படுத்துதல், இது எல்லாமே இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப அடுத்தது உணவு வேதியியலுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். தரமான உணவு தேவையின் அடிப்படையில நீடித்த நிலையான வழியில மக்களுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த உணவு வேதியியலுடைய முக்கிய இலக்கா இருக்கு. இப்போ உணவு வேதியியலுடைய இலக்கு அப்படின்னா என்னது? உணவு வேதியியலின் முக்கிய இலக்கானது தரமான உணவினை தேவையின் அடிப்படையில் நீடித்த நிலையான வழியில் மக்களுக்கு குடுக்கறது தான் உணவு வேதியியலோட இலக்கு. ஓகேங்களா? சோ அப்ப உணவு ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள் பற்றியும், உணவு சேர்க்கை பொருட்கள் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள நம்ம உணவுல சேர்க்கிறோம் எக்ஸ்ட்ரா. நிறமூட்டிகளா இருக்கட்டும், சுவையூட்டிகளா இருக்கட்டும். சோ இந்த மாதிரியான உணவு சேர்க்கை பொருட்கள், நறுமணம் சுவையூட்டிகள் போன்ற நுண் சேர்மங்கள பத்தி வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. சோ அத பத்தியுமே வந்து இதுல குடுத்திருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா,
உணவுகளில் வேதியியல். உணவுகளில் வேதியியல் அப்படின்னா, இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ வேதிப்பொருட்கள் என்ன ஆகுது? நம்மளுடைய உணவுப் பொருட்கள்ல வந்து கலந்திருக்கா? சோ, அப்ப இத பத்தி தான் குடுத்திருப்பாங்க. அப்ப ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது, இது வந்து உணவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் என்னன்னா, இந்த ஊட்டச்சத்துக்கள். இது வந்து எதுக்கு பயன்படுது? உடலின் வளர்ச்சி, உடலியல் வளர்சிதை மாற்றங்கள் போன்ற செயல்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனதா வந்து இந்த நியூட்ரியன்ட்ஸ், ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவை உணவில் இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ காணப்படுகிறது. அப்ப ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னா என்னன்னா, புரதங்கள், விட்டமின்கள், தாதுக்கள் இது எல்லாமே தான் வந்து ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இது இயற்கையாவும் பிரசன்ட் ஆயிருக்கும். செயற்கையாவும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்மளோட உணவுகள். ஓகேங்களா? அடுத்தது உணவு சேர்க்கைகள் அப்படின்னா என்னன்னா, ஒரு சில சிறப்பான செயல்பாடுகளுக்காக உணவில் சேர்க்கப்படக்கூடிய வேதிப்பொருட்கள தான் வந்து உணவு சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத பத்தி உங்களுக்கு இந்த டேபிள்ல குடுத்திருப்பாங்க. சோ என்ன உணவு சேர்க்கை வகைகள் அண்ட் அதோடைய செயல்பாடு என்ன? அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது. இப்ப நுண்ணுயிரிகள்னால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உணவை பாதுகாக்க என்ன இது பண்ணுவோம் அப்படின்னா, உணவு பதப்படுத்திகள் வந்து பயன்படுத்துவோம். இப்ப உணவு பதப்படுத்திகள் எதுக்கு பயன்படுத்துறோம்? நுண்ணுயிர்களால ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து உணவை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த உணவு பதப்படுத்திகள். அப்போ உணவு பதப்படுத்திகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரைட் இதெல்லாமே வந்து உணவு பதப்படுத்திகளா வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது நிறமிகள். நிறமிகள் எதுக்கு பயன்படுத்துறோம்? ஒரு அதாவது கலர்ஃபுல்லா இருக்கணும். கலர்ஃபுல்லா இருந்தா தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? டெம்ப்ட் ஆகும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உணவிற்கு இனிய நிறத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் என்னது? இந்த நிறமிகள் அப்படிங்கிறது. சோ நிறமிகளா என்னென்னலாம் பயன்படுத்துறோம் உணவுல அப்படின்னா, கரோட்டினாய்டுகள், ஆந்தோசயனின், குர்குமின் இதெல்லாமே வந்து நிறமிகளா பயன்படுத்தப்படுது. அடுத்தது உணவில் இனிப்பு சுவையை கூட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் வந்து என்னன்னா, செயற்கை இனிப்பூட்டிகள். அதாவது நம்ம பார்ப்போம். 1 கிலோ சுகர் போட்டா கூட அவ்ளோ டேஸ்ட் வராது. ஆனா வந்து கொஞ்சூண்டு ஜாக்ரீம் போட்டா சு அ சுகர் அந்த லெவல் வந்து இனிப்பு சுவை வந்து அதிக அளவுல வந்துரும். சோ அந்த மாரியான செயற்கை இனிப்பூட்டுகள பயன்படுத்துறோம். அப்ப செயற்கை இனிப்பூட்டுகள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் என்னது? ஜாக்ரீம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம சைக்ளமேட் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு வகையான செயற்கை இனிப்பூட்டி தான். அடுத்தது உணவு வகைகளின் சுவையை மேம்படுத்த என்ன பண்ணுவோம்? சுவையூட்டி. டேஸ்ட்ட வந்து அ குடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த சுவையூட்டிகள். மோனோசோடியம் குளுட்டமேட், அடுத்தது கால்சியம் டைகுளுட்டமேட் இதெல்லாமே வந்து சுவையூட்டிகளா பயன்படுத்தப்படுது. எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, ரசம்லாம் வச்சுட்டு கடைசியா ஒரு பாக்கெட் அஜினோமோட்டோ போட்டுருங்க. ரசம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட் குடுக்குறாங்க. சோ அந்த மாரி. அதே மாரி உங்களுக்கு பொரியல்லாம் செஞ்சுட்டு ஐ திங்க் அந்த ஆட் நேம் மறந்து போயிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆ ஒரு சில ஆட்ல என்ன பொரியல் செஞ்சாலும் சரி, இந்த ஒரு பொடிய கடைசியா ஆட் பண்ணிடுங்க. சுவை சுப்பா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த இதெல்லாம் வந்து சுவை ஊட்டிகள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எதிர் ஆக்சிஜனேற்றிகள் அப்படின்னா என்னன்னா, ஆக்சிஜனேற்றத்தை தடுத்து உணவின் தன்மையை கெடாமல் பாதுகாக்கிறது வந்து எதிர் ஆக்சிஜனேற்றிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இதய நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் எதிர் ஆக்சிஜனேற்றிகள் வந்து பயன்படுத்தப்படுது. சோ அப்படி என்ன எதிர் ஆக்சிஜனேற்றிகளா வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா, விட்டமின் சி, விட்டமின் இ, கரோட்டின் இதெல்லாமே வந்து உங்களுக்கு எதிர் ஆக்சிஜனேற்றிகளா வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது நம்மளோட லாஸ்ட்டா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடயவியல்ல எப்படி கெமிஸ்ட்ரி பயன்படுத்துறாங்க? சோ தடயவியல் அப்படின்னா என்னது? ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தடயங்கள சேகரிச்சு, அந்த கிரைம் யார் பண்ணியிருப்பாங்க, அங்க அ தடயங்கள் அப்படிங்கும்போது எல்லா விஷயமுமே எடுப்பாங்க. அங்க ஏதாவது ஒரு பிளட் இருக்கு அப்படின்னா, அந்த பிளட்டோட இத எடுத்துட்டு போவாங்க. சோ அதுலருந்து டிஎன்ஏ செக்கப் பண்ணுவாங்க. சோ அந்த மாரியான கத்திகளா இருக்கலாம். கத்திகள்ல இருக்கக்கூடிய ரத்தங்களா இருக்கலாம். சோ பல விஷயங்கள் கைரேகைகளா இருக்கலாம். சோ இந்த மாரி தடயவியல்லயுமே வந்து ஒரு சில பர்ப்பஸ்க்காக வந்து கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பயன்படுது. சோ அதுதான் வந்து தடயவியல் வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப வேதியியலுடைய கொள்கைகள், நுட்பங்கள தடயவியல் விசாரணைகள்ல பயன்படுத்துறது தான் வந்து தடயவியல் வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆதாரங்கள சேகரிக்கிறதுக்கும், அவற்றை பகுப்பாய்வு செய்யவும் அறிவியலுடைய கொள்கைகளுடைய பயன்பாடு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, தடயவியல் வேதியியலாளருடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 நிலைகள்ல அவங்களுடைய பணிகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சான்றுகள சேகரிப்பாங்க. அந்த இடத்துல கிரைம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய கத்திகள், கருவிகள், பயன்படுத்திய பொருட்கள் இது எல்லாத்தையுமே சேகரிக்கிறது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இது. அத சேகரிக்கிறதுக்குமே வந்து ஒரு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா, சேகரிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய கைரேகைகள்லாம் வந்து அழிஞ்சிடக்கூடாது. அப்ப அத பாதுகாப்பா எடுக்கணும். சோ அந்த மாரியான விஷயங்களுக்குமே உங்களுக்கு கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகும்.
அது மட்டும் இல்லாம அந்த சேகரிச்ச ஆதாரங்கள் இருக்குல்ல, அத பகுப்பாய்வு செய்வாங்க. இப்ப ரத்தமா இருக்கட்டும், இல்ல டிஎன்ஏவா இருக்கட்டும், அத வச்சு யாரால அந்த குற்றம் நடந்தது அப்படிங்கிற தகவல்கள அறிவாங்க. அதுக்கு அடுத்தது கலந்துரையாடல்ல ஈடுபடுவாங்க இந்த வேதியியலாளர்கள். எப்படியெல்லாம் வந்து இந்த கிரைம் நடந்திருக்கலாம். சோ இந்த மாரி இது இருக்கு. அப்போ இந்த கிரைம் இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுமே ஒரு சில சஜஷன்ஸ் குடுப்பாங்க. அப்ப துப்பறிவாளர்கள், காவலாளர்கள், தடயவியல் விஞ்ஞானிகள் இவங்களோட கலந்துரையாடல் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஒரு குற்றத்திற்கான தீர்வு அறியறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து கடைசியா ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்துருவாங்க. ஓகேப்பா, இப்படிதான்பா இந்த கிரைம் நடந்திருக்கு. சோ இந்த மாரியான தடயங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இது இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த பகுப்பாய்வுக்கான அறிக்கையே குடுப்பாங்க. சோ அதுதான். சோ இந்த 4 படிநிலைகள்ல ஒரு தடயவியல் வேதியியலாளர் வந்து வேலை செய்கிறார். அப்ப தடயவியல் வேதியியலுடைய வழிமுறைகள் அப்படிங்கிறத பத்தி அடுத்து குடுத்திருக்காங்க. இப்ப சாரி கைரேகை பதிவா இருந்துச்சு அப்படின்னா, குற்றம் சார்ந்த விசாரணையில் கைரேகை பதிவு தடயம் என்பது முக்கியமான ஆதாரங்களில் ஒன்று. சோ ஒருத்தவங்க எப்படி அந்த குற்றத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்க தான் உண்மையான குற்றவாளியா அப்படின்னு கண்டறியறதுக்கு இந்த கைரேகை பதிவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. மென்மையான மேற்பரப்புகளில் உள்ள கைரேகைகள் பெரும்பாலும் ஒளி அல்லது கருப்பு தொழிலின் பயன்பாட்டின் மூலமா அறியப்படுது. ஆனா காசோலைகள் அல்லது பிற ஆவணங்களின் கைரேகைகள் அடிக்கடி மறைந்து விடுகிறது. சோ இந்த மாதிரி காசோலைகள்லயோ இல்ல டாக்குமெண்ட்ஸ்லயோ இருக்கக்கூடிய கைரேகைகள் அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மறைக்கப்பட்ட கைரேகைகளை நின்ஹைட்ரின் அப்படிங்கிற பயன்பாட்டின் மூலமா வந்து காண முடிகிறது. இது கேட்பாங்க. சோ தடயவியல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த வேதிப்பொருளுடைய பெயர் என்னன்னு கேட்பாங்க கைரேகை பதிவுக்காக. சோ அது வந்து நின்ஹைட்ரின் அப்படிங்கிறது. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, வியர்வையில இருக்கக்கூடிய அமிலங்களோட வினை புரிந்து ஊதா நிறமா மாறும். சோ இதன் மூலமா அந்த கைரேகை என்ன அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம சஸ்பெக்ட் பண்ற அந்த குற்றவாளியோட கைரேகையும் இதையும் டெஸ்ட் பண்ணும்போது சேமா இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அவங்கதான் குற்றவாளி. ஏன்னா கைரேகை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. சோ அதுக்காக பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இது மட்டும்தான் ஒரே வழியா அப்படின்னா கிடையாது. சம்டைம்ஸ் வந்து கைரேகைகள் அல்லது மற்ற குறிப்புகளை சில நேரங்கள்ல அதிக சக்தி வாய்ந்த லேசர் ஒளியை பயன்படுத்துமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சைனோ அக்ரிலேட் எஸ்டர் அப்படிங்கிற சுவாலையுடைய ஒளிரும் வண்ண சாயத்தோட சேர்த்து பயன்படுத்தும் பொழுதும் கைரேகைகளை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து உயிரியல் அளவீட்டியல் அப்படின்னா என்ன? உயிரியல் அளவீட்டியல்னா என்ன அப்படின்னா, மனித உடல் பதிவுகளை ஆராய்தல் மற்றும் பகுப்பாய்வு செய்யறதுதான் வந்து உயிரியல் அளவீட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனித உடல் பதிவுகளை ஆராய்தல், பகுப்பாய்வு செய்வதை உள்ளடக்கிய அறிவியல் தான் வந்து உயிரியல் அளவீட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த உயிரியல் அளவீட்டியல் அப்படிங்கிறது என்னன்னா, உடல் பதிவுகளை ஆல்ரெடி கணினியில ஒரு மாதிரி காட்டும்ல, அதையும் சேமிக்கப்பட்ட மாதிரிகளுடைய பதிவுகளோட சரிபார்த்து ஒப்பீடு செய்வாங்க. சோ இதுதான் வந்து உயிரியல் அளவீட்டியல் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஆல்கஹால் பரிசோதனை. எப்படி ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரா, அப்ப எந்த அளவுக்கு அந்த பெர்சன் குடிச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டறியறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சோதனை தான் இந்த ஆல்கஹால் பரிசோதனை. இது என்ன அப்படின்னா, மது அருந்தியவர்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கெமிக்கல் அது அப்ளிகேஷன் தான். கெமிஸ்ட்ரி அப்ளிகேஷன் தான் வந்து என்னன்னா, இந்த ஆல்கஹால் பரிசோதனைங்கிறது. இதுல சல்பியூரிக் அமிலம், பொட்டாசியம் டைகுரோமேட், நீர், வெள்ளி நைட்ரேட் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழாயினை மது அருந்தியவர்கள் வாயினால் ஊத செய்யும் பொழுது, மதுவுல இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அடையும். அது ஆக்சிஜனேற்றம் அடைந்து டைக்ரோமேட்டை குரோமிக் அயனியாக மாற்றும். இங்க டைக்ரோமேட் இருக்குல்ல, பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்குல்ல, இதுல இருக்கக்கூடிய இந்த டைக்ரோமேட் என்ன பண்ணும்னா குரோமிக் அயனியா மாற்றும். இதனால அதோட கலர் ஆரஞ்சு கலர்ல இருந்து பச்சை நிறமா மாறும். சோ இப்போ அதே மெஷின்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒளி மின்கலம் வச்சிருப்பாங்க. அந்த ஒளி மின்கலத்தோட உதவியோட என்ன பண்ணுவாங்கன்னா, கரைசலோட நிறத்தின் நிலையான கரைசலுடைய, அதாவது சோதனை கரைசலுடைய நிறத்தோட நிலையான கரைசலுடைய நிறத்தினை ஒப்பிட்டு எந்த அளவுக்கு மருந்து குடிச்சிருக்காரு, மருந்து இல்ல, மதுவை குடிச்சிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. சோ ஒரு நபருடைய சுவாசித்தல் மூலம் ரத்த ஓட்டத்தில் உள்ள ஆல்கஹாலின் அளவை விரைவாக அளவிட பயன்படுறதுதான் இந்த ஆல்கஹால் பரிசோதனை. ஓகேங்களா? சோ அப்ப இது என்ன நிறமா இருந்து என்ன நிறத்துல இருந்து என்ன நிறமா மாறும்னு கேட்பாங்க. சோ ஆரஞ்சு நிறத்துல இருந்து பச்சை நிறமா மாறும். அப்ப பச்சை நிறமா மாறுது அப்படின்னா அவங்க மது வந்து உட்கொண்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ எதனால இந்த பச்சை நிறம் வருது அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த டைக்ரோமேட் அப்படிங்கிறது குரோமிக் அயனிகளா மாறுறதுனாலதான் இந்த நிறமாற்றம் ஏற்படுது. ஓகேங்களா? அப்ப பயன்பாட்டு வேதியியல் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அதோட பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயன்பாட்டு வேதியியல் நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணற்ற செயற்கை பொருட்களை கொடுத்திருக்கு. அது இது அழகு சாதன பொருட்களா இருக்கலாம், சன்ஸ்கிரீனா இருக்கலாம், இல்ல சாய தொழிற்சாலைகளா இருக்கலாம், இல்ல உணவு துறையிலயா இருக்கலாம், தடயவியல் துறையிலயா இருக்கலாம். சோ இந்த மாதிரி பல துறைகள்ல
செயற்கை பொருட்கள் பல துறைகள்ல வந்து இந்த பயன்பாட்டு வேதியியல் அப்படிங்கிறது பயன்பட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இது மூலியமா பல செயற்கை பொருட்களையுமே வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கு. சோ நம்மளுடைய சமுதாயத்துல மிக முக்கிய பங்களிக்குது. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்களிக்கிறது. ஓகேங்களா? சோ இதுல இந்த லெசன்ல நீங்க படிச்சதா அடுத்த நினைவில் கொள்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு என்ன சொல்றது? ஒரு ரீகால் மாரி இருக்கு. ஓகேங்களா? சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு சில டைம் உங்களுக்கு லெசன்ல குடுக்காத ஒரு சில விஷயங்கள கூட இந்த நினைவில் கொள்கைல குடுத்திருப்பாங்க. அதனால இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நானோ வேதியியல் அப்டின்னா என்ன? நானோ அறிவியலுடைய ஒரு பிரிவு தான் நானோ வேதியியல் அப்படிங்கிறது. இந்த நானோ பொருட்கள கொண்டு நானோ தொழில்நுட்பத்த பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய வேதியியல் பயன்பாடுகள குறிக்கிற பிரிவு தான் இந்த நானோ வேதியியல் அப்படிங்கிறது. அப்ப நானோ மீட்டர் அப்டின்னா என்ன? 1 நானோ மீட்டர் அப்படிங்கிறது 10⁻⁹ மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த 1 நானோமீட்டர். இதுதான் 1/10⁹ மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத 10⁻⁹ மீட்டர்னும் சொல்லலாம். ஓகேங்களா? இத இன்வெர்ஸ் பண்ணா பவர் வந்து மைனஸ் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? மருந்தாக்க வேதியியல், மருந்துகளுடைய தயாரிப்பு, வேதி இயைபு, தன்மை, செயல்பாடு, கட்டமைப்பு, உயிரினங்களின் மீது அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? அத எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? சிகிச்சைக்கு எப்படி பயன்படுத்தணும்? சோ இதெல்லாத்தையும் படிக்கக்கூடியது தான் என்னது? மருந்தாக்க வேதியியல் அப்படிங்கிறது. மின் வேதியியல்னா என்ன? வேதியியலின் ஒரு கிளையாகும். இது மின்னாற்றல் மற்றும் வேதி ஆற்றல் மாற்றத்திற்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி சொல்லக்கூடியதுதான் வந்து இந்த மின் வேதியியல் அப்படிங்கிறது. கால்வானிக் மின்கலம் அப்படிங்கிறது வேதி ஆற்றலை என்ன ஆற்றலா மாற்றும்? மின் ஆற்றலா மாற்றும். இதுவே மின் பகுப்பு கலன் அப்படிங்கிறது மின்னாற்றலை வேதி ஆற்றலா மாற்றி அதுல இருந்து ஒரு தனிமம் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? சாயங்களை பற்றி படிப்பதுதான் சாய வேதியியல். செயற்கை சாயங்களின் அமைப்பு, தயாரிப்பு, பயன்பாட்டை பற்றிய தகவல்கள் இந்த சாய வேதியியல் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து கதிரியக்க வேதியியல் அப்படின்னா கதிரியக்க ஐசோடோப்கள் மற்றும் கதிரியக்க தன்மையற்ற ஐசோடோப்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு வேதியியல் தான் வந்து கதிரியக்க வேதியியல். வேளாண் வேதியியல் அப்படிங்கிறது என்ன? வேதியியலில் மற்றும் உயிர் வேதியியலில் அறிவை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தி செய்வதை பற்றி படிக்கக்கூடியது இந்த வேளாண் வேதியியல். உணவு வேதியியல்னா உணவின் வேதியியல் தான் உணவு வேதியியல். பகுப்பாய்வு, செயலாக்கம், தொகுத்தல், பொருட்களோட பயன்பாடு, உயிரி எதிர் சக்தி ஆகியவற்றோடு உணவு பாதுகாப்பு மற்றும் தரத்தை உள்ளடக்கியதுதான் வந்து இந்த உணவு வேதியியல். அடுத்து கடைசியான பார்த்தோம் தடயவியல் வேதியியல். தடயவியல் வேதியியல் என்பது வேதியியலின் கொள்கைகள், நுட்பங்களை, குற்றங்களை ஆராய்வதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து இந்த தடயவியல் வேதியியல் அப்படிங்கிறது. சோ அதுக்கடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ். புக் பேக் கொஸ்டின்ல பார்த்தலாமா? ஒரு நானோமீட்டர்னா என்ன? 10⁻⁹ -9 10⁻⁹ மீட்டர். ஓகேங்களா? இந்த மைனஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சம்டைம் ஆப்ஷன்ல உங்களுக்கு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்ப எது கரெக்ட் அப்படின்னா இதுதான் இது தவறு, இதுதான் வந்து சரியானது. ஓகேங்களா? பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஸில் இருந்து பெறப்படுகிறது. எதுல இருந்து பெறப்படுகிறது? பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையில இருந்து பெறப்படுகிறது. அப்ப பூஞ்சைகள் அப்படிங்கிறது என்னது? நுண்ணுயிரிகள். ஓகேங்களா? 1% அயோடோஃபார்ம் அப்படிங்கிறது எதா பயன்படுத்தப்படுது அப்படின்னா உங்களுக்கு குறைத்தடுப்பானா வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது ஒரு மின் வேதிக்கலத்தில் எதிர் மின்வாயில் டேஸ் நிகழும் அப்படின்னா ஒடுக்கம் நிகழும். நேர் மின்வாயில ஆக்சிஜன் ஏற்றம் நிகழும். எதிர் மின்வாயில வந்து ஒடுக்கம் நிகழும். இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர் மின்வாயின்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க. அதனால கிளியரா பாத்துக்கோங்க. இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப் எது? கார்பன் C14 சொல்லுவோம்ல. சோ இதுதான் வந்து இறந்த விலங்குகளுடைய வயதை தீர்மானிக்க பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப். அப்ப C14. அப்ப என்ன ஐசோடோப்னா கார்பனுடைய ஐசோடோப் தான் வந்து பயன்படுத்தப்படுது. எக்ஸாக்டா சொல்லணும்னா C14. பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை? எது இயற்கை சாயம் இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு தான் இயற்கை சாயம் கிடையாது. மத்த எல்லாமே இயற்கை சாயங்கள் தான். டேஸ் வகை உணவுகள் குறைபாட்டு நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. அப்ப விட்டமின்களும் தாது உப்புக்களும் தான் குறைபாட்டு நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்கக்கூடியது. இதான் பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அப்ப விட்டமின்கள். ஓகேங்களா? இது வந்து ஆற்றல் அளிக்கக்கூடியது. புரதங்கள்ங்கிறது என்னது? உடல் வளர்ச்சிக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய உணவுகள். அடுத்தது கதிரியக்கவியலுடன் தொடர்புள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோடோப்கள். கதிரியக்க ஐசோடோப்கள், கதிரியக்க தன்மை அற்ற ஐசோடோப்கள். இதை பத்தி படிக்கக்கூடியது கதிரியக்கவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதோட தொடர்புடையது அப்படின்னா இந்த ஐசோடோப்கள். ஒரு கரிம சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா நிறம் தாங்கி என அழைக்கப்படுகிறது. குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஸ் ஆக பயன்படுத்தப்படுகிறது. பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. மின் ஆற்றலாய் வேதி ஆற்றலாக மாற்றும் வேதி மின்கலம் என்னன்னா மின் ஆற்றலை வேதி ஆற்றலா மாற்றக்கூடியது மின் பகுப்பு கலம். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது வலி மருந்துகள் அப்படின்னா என்னன்னா வலி நிவாரணிகள் என்று அழைக்கப்படும். வலி நீக்குகள் அல்லது வலி நிவாரணிகள் என்று அழைக்கப்படுவதுதான் இந்த வலி மருந்துகள். இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு வகையான தொட்டி சாயம்.
அடுத்தது என்பிகே தாவர வளர்ச்சிக்கு முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதெல்லாமே தேவையான பெரும நுண்ணூட்டச்சத்துக்கள். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது கைரேகை பதிவை கண்டறிய பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் என்னன்னா நின்ஹைட்ரின் அப்படிங்கிற வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுது. பொறுத்துக காய்ச்சல் நிவாரணி எதுக்கு பயன்படுத்தப்படும்? காய்ச்சலுக்கு தான் பயன்படுத்தப்படும். அரிப்பை தடுத்தல் எதுனா மின்முலாம் பூசுதல்னால அரிப்பை வந்து தடுக்க முடியும். ஹைப்பர் தைராய்டிசத்தை கியூர் பண்ண என்ன பண்ணும்? அயோடின் 131ங்கிற கதிரியக்க ஐசோடோப் வந்து பயன்படுத்தப்படுது. நானோ துகள்கள் அப்படிங்கிறதுனா இதோட பயன்பாடு அப்படிங்கிறது இதோடைய பெரிய அதாவது புறப்பரப்பு வந்து வச்சுதான் இதோட பயன்பாட்டை சொல்லுவாங்க. அப்ப நானோ துகள்கள் அப்படின்னா பெரிய மேற்பரப்பு பகுதி இருக்கும். ஓகேங்களா? புறப்பரப்பு பகுதி வந்து அதிகமா இருக்கும். நானோ ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னா புற்றுநோய் செல்களை கண்டறியறதுக்காக இந்த நானோ ரொபோட்டிக்ஸ் வந்து பயன்படுது. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். உங்களுக்கு ஓவராலா இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். சோ ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிகிராம்ல நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? சோ இவ்வளவுதான் இந்த லெசன், அதாவது பயன்பாட்டு வேதியியல் அப்ளைட் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியது. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூச்சிக்கொல்லிகளோட வகைகள் கேட்கலாம். என்ன வகையான உணவு வகைகள் இப்ப கூட கேட்டிருந்தாங்கல்ல, பற்றாக்குறை நோய்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடியது எது அப்படின்னா விட்டமின்ஸ். சோ அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? சோ அதனால நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து எங்க அவைலபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேம் சேனல் தான். பிஏ புக் அப்படிங்கிற நேம்லயே வந்து உங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனலும் இருக்கு. இந்த டெலிகிராம் சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதுல ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கான வீக்லி டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து ஷேர் பண்ணிடுவோம். சோ குரூப் 2 2ஏக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. சோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு எவ்ரி மண்டே மார்னிங் உங்களுக்கு போர்ஷன்ஸ் என்ன, ஸ்டடி பிளான் என்னங்கிறது கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸையும் கொடுத்துருவோம். எவ்ரி சண்டே அந்த வீக்கோட சண்டேல இருந்து நீங்க இதுக்கான டெஸ்ட்க்கான லிங்க் கொடுத்துருவோம். சோ இதுல ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்கான பிடிஎஃப் நான் பிஏ புக் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாம இது வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ. கரெக்டா? சோ அப்ப பார்ட் 1 வீடியோக்கான லிங்க்குமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். பார்ட் 1 பார்க்கலன்னா அதையும் பாத்துருங்க. இந்த வீக்லி டெஸ்ட் 4ல வந்து உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.